உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பறக்கவிருக்கிற இந்த 2026வது புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் செய்கிறது? என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த வருடம் வந்து நான் நினைத்ததெல்லாம் நடக்குமா? நடக்காதா? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படிதான் இருக்கு இந்த பிளானட்டரி போர்ஷன்? என்னதான்யா பண்ண காத்திருக்கு கிரகங்கள் அப்படின்ற மாரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்துக் கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் யார் தெரியுமா? நானா கஷ்டப்பட்டு சுயம்புவா இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கேன். சும்மா இடலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ற மாரி, தன்னுடைய திறமையால் ஒவ்வொரு முறையும் சுய அடையாளத்தை காட்ட தவித்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த தனுசு ராசி நேயர்களே. நான் சுயம்பு அப்படின்னு சொல்றதுல அவ்வளோ ஒரு கெத்து. ஏன்னா நிஜமாவே அவங்க அப்படித்தான். யாராலயும் எதாலயும் வீழ்த்தவே முடியாத ஒரு ஆள்னா தனுசு தான். தனுசுனாலே வில்லம்பு தான். வா 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 ரெடி ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது என்னமோ சொல்லுவாங்கல்ல மாரி 1, 5, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாவே அந்த வீடு தான் வச்சிருக்காங்க காலபுருஷனுக்கு. எல்லா விதமான பாக்கியங்களையும் அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஒரு 5 மாதம் ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்ல. உண்மைய சொல்லிட்டா ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. ஃபேன்டாஸ்டிக்கா இருக்க போகுது. நெறைய பேருக்கு வந்து இடம் மாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம் அதெல்லாம் வரப்போகுது. அம்மா மேல இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நீங்க போகுது. பிரம்மாண்டமா நீங்க பண்ற முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றியாக போகுது. தொட்டதெல்லாம் துலங்க போகுது. எப்படி போன வருஷம் ஓரளவுக்கு அப்பாடி அப்படின்ற மாரி இருந்துச்சோ, நல்லவைகள் எல்லாம் கிடைச்சுச்சோ, கிடைச்சுச்சு எனக்கு தெரியும். சும்மா இல்லல்லாம் சொல்லக்கூடாது. நிஜமா தனுசு ராசிக்காரங்க சூப்பரா இருந்தீங்க. இனிமேலும் நல்லா தான் இருக்க போறீங்க. அந்த மாரி இந்த வருடம் முதல் ஒரு 4 மாதங்கள் மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது கிரகங்கள். ஓகே. ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறமாக என்னதான் ஜூன் மாதம் வந்து குரு பெயர்ச்சியாகவே இருந்த ஒரு விதமான ஒரு அமைப்புக்குள் வந்த கூடிய தன்மையாக இருந்தாலும், ஏப்ரல்ல இருந்து அதோட தன்மை தெரிய ஆரம்பித்து விடும் என்கிற அமைப்பில், ஏப்ரல் மேலலாம் வந்து கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் ஷின்சன் மாரி அமைதியோ அமைதி நின்று இருக்க வேண்டிய காலகட்டம். ஒரு 1 வருஷத்துக்கு அந்த இதில சொல்லுவாங்கல்ல, "அண்ணே அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் சொல்லிறாதீங்க. வந்து கேட்பாங்க, அப்பயும் சொல்லிறாதீங்கன்ற" மாரி யார் என்ன கேட்டாலும் வாய மட்டும் தொறந்துறவே தொறந்தாதீங்க. நம்மளுக்கு நேரங்காலம் கொஞ்சூண்டு ஒரு மாரி ஓடிட்டு இருக்கு. ஓகே. ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பது ரைட்டா? தப்பா? அப்படின்னு பார்த்தா, ஒரு 80 விழுக்காடு ஆ ஒரு 20 விழுக்காடு சூப்பர். ஏன்னா 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்த கிரியேட் பண்ண போகுது. 8ஆம் இடம் தான் பொருள் வயப்படக்கூடிய தன்மையை கிரியேட் பண்ண போகுது. ஆனா உச்ச குருவா ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரே. ராசிநாதன் என்னதான் அமர்ந்திருந்தாலும் அந்த 8ஆம் இடத்தை பால் செய்வார் என்கிற அமைப்பில் எனக்கு தெரிஞ்சு இந்த 8ஆம் இடம் தவிடுபடியா போகுது. ஸோ 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்னன்னா, பெரிய நெகட்டிவ் தான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்த ஃபுல்லா குரு உட்கார்ந்து அழிக்க போறார்ன்ற போது பெருசா வந்து தனுசு ராசிக்காரர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த கோர்ட் கேஸ் முடிய போகுது. நெறைய பேருக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு உருவாக போகுது. முதல வச்சுட்டே கேட்கக்கூடாது. டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. சரியா? நெறைய பேருக்கு வந்து திருமணம் கைகூடுவதற்கான அமைப்பெல்லாம் இருக்கு. மாமனார், மாமியார் வழியில் சில சில சங்கடங்களையும், சவால்களையும் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். வாட் எவர் இட் இஸ் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல என்ன விதி இருக்கோ, அதுபடி கண்டிப்பாக மாமியார் நல்ல மாமியாரோ, இல்ல சொர்ணாக்காவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. அது உங்க சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்படுகிற போது என்கிற அமைப்பில் கண்டிப்பாக இந்த தடவ சொர்ணாக்காவே தெரிய போறாங்க எல்லா மருமகளுக்கும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு. ஓகே. ஆனா 8ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை பலன் அப்படின்றது கிட்டத்தட்ட 2, 12, 4ஆம் இடங்களை இயக்கப் போகிறது அப்படின்ற போது வாவ்! ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நெறைய தனுசு ராசிக்காரங்க இந்த தடவ இடம் வாங்க போறீங்க. இடம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. அதுவும் அந்த இடத்துல சனி அமர்ந்தனால எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட்ஸ் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. கட்டிய வீடு இல்ல செகண்ட்ஸ் வீட வாங்கி, நீங்க வந்து இந்த 1 வருடத்திற்குள் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன வந்து முடிப்பீங்க. நெறைய பேரு அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவ 2ஆம் வீடு, செகண்ட்ஸ் வீடு இல்ல செகண்ட்ஸ் ஐட்டம்ஸ். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே உடைமைகள் தான். அப்ப அது காரு, இல்ல பைக்கு வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒண்ணு 2ஆம் விஷயத்த பயன்படுத்துறதுக்கான தன்மை இந்த தடவ மேலோங்க போகிறது. அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இல்ல 150 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சரியான லக் அது கிரியேட் ஆக போகுது. இந்த வீடு வாங்கிட்டோம், லக்கா இருக்குமா இல்லையா? இல்ல கார் வாங்கிட்டோம், இந்த பைக் வாங்கிட்டோம், இந்த ஃபோன வாங்கிட்டோம். எதா இருந்தாலும் உங்க தகுதிக்கு தகுந்த மாரி, உங்க மனி ஃப்ளோக்கு தகுந்த மாரி நீங்க எத வாங்குறீங்களோ, அதெல்லாம் இந்த தடவ உங்களுக்கு லக்காகத்தான் அமையப் போகிறது. ஏன்னா, இந்த செகண்ட்ஸ்ன்னு சொல்றது, இது 2 யூஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாமே சனியோட காரகத்துவத்த தான் குறிக்கும். 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து குருவோட பார்வை இருக்கிறனால குருனாலே பணம்.
அப்ப சனிக்காக பணம் விரயம் செய்யணும் அப்படின்றபோது கண்டிப்பாக யூஸ்டு ஐட்டம் வாங்கி, அதன் மூலமாக ஒரு நல்ல பெருத்த லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு 150 விழுக்காடு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வேணான்னு சொன்னாலும் அது உங்கள விடாது. உங்ககிட்ட வரும். ஓகே. அப்ப யாரெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களோ, ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க வந்து தைரியமா அமுல்படுத்தலாம். நெறைய பேருக்கு நீங்க ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க அப்டின்னா, அந்த வீட்ல வந்து எல்லோ கலர் கோட்டிங்ல ஒயிட் கலர் பேஸ்ல வந்து ஏதாவது பெயிண்ட் பண்ணியிருக்கும். அப்படி இருக்கிற வீடு தான் உங்களுக்கு அமையும். அதே மாரி நீங்க கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்கன்னா, நெறைய பேருக்கு ஒயிட் கலர் சம்மந்தப்பட்ட, சில்வர் கலர் சம்மந்தப்பட்ட, ஆஷ் கலர் சம்மந்தப்பட்ட வண்டிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. கண்டிப்பாக அதுதான் நடந்தே தீரும். இந்த மாரிலாம் இருக்கு. நெறைய பேர் ப்ளூ கலர்ல ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கொள்ளுதல். வீட்டுக்கு ஏசி வாங்குறது, வீட்டுக்கு அ பராமரிப்பு செலவு பண்றது, வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்றது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, ஏதோ ஒண்ணு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இயங்க போகிறது. அது 12ஆம் வீடு சுகஸ்தானமாவும் இருக்கறனால, நெறைய பேருக்கு இந்த கட்டில் மாத்துறது, பெட் மாத்துறது, இந்த மாரியான சின்ன சின்ன செலவுகளும் எட்டி பார்க்கலாம். எப்போ? ஏப்ரலுக்கு அப்புறமா, மேக்கு அப்புறமா. ஓகே. அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஓகே. தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படின்றபோது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு வேலைக்கு போறது, திடீர்னு போய் வருமானத்தின் வீட்டுக்கான ஒரு வருமானம் கொண்டு வர்றது, நல்ல வருமான விருத்தியை கொண்டு வந்து குடுப்பதில், பேச்சால் சில விஷயங்களை சாதித்துக் கொள்ளுதல். 2ஆம் இடம் என்றதே வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்துக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் பார்வை. 7ல உட்கார்ந்து குரு 7ஆம் பார்வையா 2ஆம் வீட்டுக்கு பார்க்கும்போது, இந்த மாரி காம்பினேஷன்லாம் எடுத்தோம் அப்டின்னா, நீங்க பேசுற சொல் அடுத்தவர்களுக்கான ஒரு சொல்லாக இருக்கும். அப்ப யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய வாத்தியார் தொழில் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து ஜோதிடரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து அ மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து வக்கீலா இருக்கீங்களோ, அத்துணை, அத்துணை, அத்துணை தனுசு ராசிக்காரர்களுக்கும் டக்கு, டக்கு, டக்குன்னு தனவரவு இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் ஏப்ரலுக்கு அப்புறம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே. சில சில அ அ இடங்கள்ல சில பல பேர்களுக்கு உங்களுடைய ராகு தசை நடக்குது. இல்ல உங்களுக்கு குரு தசை நடக்குது. இது 2ல ஏதோ ஒரு தசை நடந்துட்டு இருக்குன்றபோது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு வரலாம். அப்படி வரும்போது உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. போற இடத்துல பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ஏதாவது சின்ன சின்ன அ அடிபடுறது, சின்ன சின்னதா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப தனுசு ராசிக்காரங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த தடவ ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை பழத்தை ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய டிராவல் அப்ப கையில எடுத்துட்டு போங்க. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்ப தரும். என்னடா சாதாரணமான விஷயமா தெரியும். நான் எப்பயுமே சொல்றது தான். எவ்வளவு பெரிய கதவுக்கும் சின்னூண்டு சாவி தான். எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் தான். நம்மளுக்கான சொல்யூஷன் நம்ம ஜாதகத்திலேயே தான் இருக்கும். நம்ம அத தேடி கண்டுபிடிச்சு சரியா பயன்படுத்திட்டோம்னா போதும். வாழ்க்கைய ஜெயிச்சிடலாம். ஏன்னா பிறவி என்பதே வாழ்வதற்கும், வாழ்த்துவதற்கும் தான் இருக்கு. வேற எதுக்குமே கிடையாது. சும்மா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு கண்ணீர் விடுறதுக்குலாம் இல்லவே இல்ல இந்த பிறவி. அதனால சூப்பரா இருக்க போது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு செதர் தேங்காய் பிள்ளையாருக்கு போட்டு உடைச்சுட்டு போறது. அதே மாரி எலுமிச்சை கனியை கையில் வைத்துக்கொண்டு சில விஷயங்களை வந்து நீங்க நகர்தல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து குடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்ல இந்த 2026வது வருடம். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே உங்க வீட்டுக்குள்ள தான் 4 கிரக சேர்க்கை நிகழ்து. அந்த 4 கிரக சேர்க்கை அப்படின்றதே வந்து ஒரு தலைக்கு மேல சூரியன், தலைக்குள்ள செவ்வாய், தலைக்குள்ள சுக்கிரன், தலைக்குள்ள புதன்ற ஒரு ஆளுமைக்குள்ள அங்கிருந்து குருவோட பார்வைப்பட்டு இந்த நாளுமே இயங்க போகுது அப்படின்ற அமைப்புல தான் இருக்கு. என்னதான் உங்க நேட்டராஸ்கோப் மோசமாவே இருந்தாலுமே, இந்த 4 கிரகங்கள் வலுக்கப் போகிறது. அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் சரியா போகுது. யாரெல்லாம் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைச்சீங்களோ, அவங்களுக்கெல்லாம் சரியா போகுது. சுக்கிரன் வழுக்கப் போகிறார். ரொம்ப சுகபோகமா இருக்க போறீங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புதன் நெறைய இருக்கு. நியூ பிகினிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நெறைய பேருக்கு காதல் கூட போறது, கவிதை மலரப் போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ் டெவலப்மென்ட் அதிகமா இருக்க போகுது. நெறைய பேர் வாத்தியார் தொழிலுக்குள்ள போறீங்க. டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள போறீங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்குள்ள போறீங்க. இந்த வருடம் நீங்க டீச்சிங் ஃபீல்டின் மூலமா சில விஷயத்த வந்து சம்பாதிக்க போறீங்க. அனுகிரகம் அல்டிமேட்டா இருக்கு. 2ஆம் இடத்துக்கு வரும்போதே வாக்கால் பிழைக்கக்கூடியது தான் 2ஆம் இடம். நெறைய பேருக்கு பல்லு டென்டல்ட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். பல்ல ஃபில் பண்றது, ரூட் கேனல் பண்றது, பல்லு புடுங்குறதுன்ற மாரி அமைப்பு எனக்கு தெரிஞ்சு இப்ப குரு அதிச்சாரத்திலேயே நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த வீடியோ பார்க்கும்போதே சில பேருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு பல்லு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைக்குள்ள நீங்க ஆட்படுவீங்க. கண்டிப்பா நடக்கும். அது அப்படியே ஏப்ரல், மேக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு பல்லு புடுங்குறது, பல் ஃபில் பண்றது, பல் டாக்டர்ட்ட போயிட்டு வர்றது இதெல்லாம் நடக்கும். அதே மாரி கண்ணுக்கு கண்ணாடி போடுறது, கண்ணாடி மாத்துறது, கண் டெஸ்ட் பண்றது, இல்ல கண் டெஸ்ட் பண்றவங்களுக்கு சில உதவிகள் பண்றது, இல்ல நீங்க ஏதோ அரேஞ்ச் பண்றது மாரி கண்ணு, பல்லு சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அ 4ஆம் இடம் வலுக்க போறனால அம்மாவோட இருந்த கிளாஷ் எல்லாம் நின்னு போகும். நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்ற மாரி சனி உட்கார்ந்து அம்மாக்கும் உங்களுக்குமான ஏதோ ஒரு டிஷ்யூ பிஷ்யூம் ஏற்படுத்திட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் மறைஞ்சு
அந்த குருவோட பார்வை படனால அம்மா உங்களுக்கு சில விஷயங்கள் பண்றது, அம்மாவின் மூலமாக சில ஆதரவு கிடைக்கிறது, உடைமைகள் வாங்குறது, மெயினா வித்யாஸ்தானம் வழுக்குறது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லலாம் பிச்சு படல் எடுக்கிறது, படிக்கிற புள்ளைங்க தனுசு ராசிக்காரங்க வாவ்! சூப்பரா இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ யாரெல்லாம் வந்து நீட் மாரி எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் வந்து ஜேஇ மாரி எக்ஸாம் எழுதுறீங்களோ, சூப்பரா மார்க் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு பிரகாசமான 2ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்னா, அவங்களோட வேலை என்ன 2ஆம் இடத்துக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிறது தான். ஸோ படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. 20 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். அதே சமயம் டோன்ட் மைண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பேராசையும் அதிகரிக்கும். அதனால தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட் தயவு செஞ்சு அறவே தவிர்த்துருங்கள். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்கள சும்மா விட மாட்டாரு. இதுவரைக்கும் அது குரு பார்வையில இருந்த ராகு. அதனால சுபத்துவமா இருந்தாரு. இப்ப தனித்த ராகு பெருத்த பணம் அப்படின்ற மாரி உங்கள கொண்டு போய் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல தள்ளி விடுறது, இல்ல தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட், தேவையில்லாத நண்பர்கள். 1 குடுத்தா 2 வருது, 2 குடுத்தா 10 வருதுன்ற மாரி உங்கள வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு சில மனுஷங்கள்லாம் வருவாங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது பிரம்மாண்ட முயற்சிகள் மேற்கொள்ளுதல் என்பது சரிதான். அது சரியான்னு பார்த்துட்டு அந்த பிரம்மாண்டத்த மேற்கொள்ளுங்க. அவ்வளோதான். நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருந்தா, மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான். கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனைலாம் சரியா போகுது. மூச்சு விடுறதிலும், இதயம் சம்மந்தப்பட்ட இடத்திலும் மிகுந்த கவனம் தேவை, தேவை, தேவை. ஓகே. நீங்க 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களா இருக்கிற பட்சத்தில், அம்மாவுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இல்ல அம்மாலாம் இல்ல எனக்கு அப்டின்னா, அம்மா மாரி இருக்கக்கூடிய ஆட்களிடம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அவசியம். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 4ஆம் இடம் அப்டின்றதே சுகஸ்தானம் தான். அதுவும் இல்லாம 4ஆம் இடம்லாம் சொக்கா தான். அப்ப நெறைய பேர் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றது, நெறைய பேர் உங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறது அப்டின்ற மாரி நல்ல அந்த நல்லவைகள்லாம் நடக்கக்கூடிய வருடமாகத்தான் 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. பெருசா வேணாம். இத்தன நாள் இல்லாம பேர பிள்ளைங்க, பேத்தி பிள்ளைங்கலாம் வந்து உங்கள பார்க்கறது, உங்களோட சந்தோஷமா இருக்கிறது, அவங்க உங்களுக்குன்னு சில விஷயங்கள் மேற்கொண்டு கொண்டு வந்து குடுக்கறது, அத பார்த்து மகிழ்தல் அப்படின்ற மாரி இந்த தடவ தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. போயிட்டு வர இடங்களிலும், வண்டிகளிலும் வித்தைகள் மட்டும் காட்டாமல் கவனமா இருங்க. நைட் டிராவல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அ ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய வண்டி வாகன நடவடிக்கையிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. விட்டு போன முடியவே முடியாதுன்னு நெனச்ச கேஸ் எல்லாம் முடிஞ்சு, உங்களுக்கான ஒரு விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ உங்களுக்கு என்ன கலர் லக்கி கலராக இருக்கும்னா, எல்லோ கலர் பயன்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி இந்த தடவ கொஞ்சம் நீல கலர் பயன்படுத்துங்க. இது 2மே தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல லக்கு கொண்டு வந்து குடுக்கக்கூடிய கலராகத்தான் இருக்கும். இந்த தடவ என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம்னா, காளி வழிபாடு தான். வேற வழியே கிடையாது. வக்ர காளிய முடிஞ்சா போய் ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி காளி வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை தீர்த்து உங்களுக்கு காரிய வெற்றி தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல காளியம்மன் கோவில் இருக்கு, மாரியம்மன் கோவில் இருக்கு. ஏதோ இருக்கோ மறக்காம என்ன ஆனாலும் சரி, எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை கண்டிப்பாக போய் தனுசு ராசிக்காரர்கள் காளியம்மன் கோயில்ல ஏதாவது ஒரு விளக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர உங்களுக்கு தடை வரணும்னு நெனச்சா கூட அந்த இடத்தை காலத்தை வெல்லக்கூடியவளே காளி தான். அப்போ உங்களுக்கான காலம் எப்பேற்பட்ட மோசமான காலமா இருந்தாலும் அத அப்படியே தம்சம் பண்ணி, நான் இருக்கேன் என் பிள்ளைக்குன்னு காளி வந்து உங்க முன்னாடி நிப்பா. எல்லாரையும் கலங்க வைப்பா. நீங்க கவலையே பட வேணாம். காளி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது இந்த 2026வது வருட புத்தாண்டில்.